கேள்வி கேட்கறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி. வசந்தா வா. வசந்தா இவங்க தான் உஷா. யூ ஆர் லக்கி கேர்ள். இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் கண்ணனை காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னு தான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. பாப்பா கண்ணா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாதுரியமா பேச கத்துக்கிட்டீங்க. அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன். இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. உண்மை அது இல்ல, மிஸ் வசந்தா தான். ஏன்னா வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார். உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மா அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு? நில்லுங்க சொல்றேன். எதுக்குன்னு சொன்னாத்தானே? நீங்க நின்னாதான் சொல்லுவேன். கண்ண முடிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. இப்ப கண்ணை தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலையை நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யார் கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல. இதெல்லாம் சின்ன சிறுசுகளுக்கு சரி. என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. எங்க? நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம். நீங்க யார் சொல்லுதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான். ஆனா சேலை வாங்கையில உன்னை நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டான். போங்க. இப்பவே கொண்டு போய் மாத்தி வந்துடுறேன். இருங்க, நீங்க சேலை வாங்கிட்டு வந்த லட்சணத்தை எங்க அம்மா கிட்டையும் காட்டிட்டு வரேன். ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி அவங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்து வந்திருக்குது பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் அம்மா மேல அவனுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கானு. அந்த அம்மா அதை கட்டக்கூடாதுங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியல. அப்புறாணி பையன், அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியலையே. உங்களுக்கு பட்டுப்புடவை தான் வேணும்னு நம்ம வசந்தா அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துருச்சா? ஏங்க சொல்லு. சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை. நிர்மலா, ஏங்க நம்ம வசந்தா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம எப்படிமா தனியா இருக்கிறது? எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏங்க, நம்ம வீட்டோடவே இருக்கிற மாப்பிள்ளையா பாத்துட்டா என்ன? அதுக்கு ஒரு அப்பாவே கிடைக்கணுமே. ஆமா, நம்ம வாடகைக்கு இருக்கிற தம்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிர்மலா, உனக்கு அபாரம் உள்ள. நம்ம வசந்தாவுக்கு கூட அந்த பையன் ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசந்தாவை கூட அவன் ஒரு கண்ணுன்னு சொல்ற. நல்ல பையன் தாங்க. பயந்த சுவாபம். கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசி நான் பார்த்ததே இல்ல. என்ன போல சத்யா, இந்த பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல தன்னுடைய அம்மாவை தான் காப்பி அடிக்குதுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம வசந்தாவுக்கு எவ்வளவு நல்ல பழக்கங்கள்லாம் கத்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன போலயே பயந்த சுவாபம் உடையவனா செலக்ட் பண்ணிட்டா பாத்தியா? ரொம்ப தான் பாய்ந்தவர் இவரு. இன்னைக்கு கூட வா. எந்திரிங்க. அடியே, கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து எந்திரிக்க மாட்டியே. கூட்டிட்டு வாங்க. அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. பசி தெரியுது. அம்மா, உங்கள் பிரமாதம்.
கொடுத்து பாருங்க. ஓ இல்லை. என்னம்மா நான் தான் ஏதோ தெரியாம கொடுத்துட்டா? மக எச்சே அம்மா சாப்பிடுறது அதிசயமா? அம்மா, இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது. அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும். மகனை கவனிக்க என் மருமக வந்துருவான். அவ வந்தோடனே நீங்க ஒதுங்கலான்னு பாக்குறீங்களா? அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கேதப்பா நேரம். பேர குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும். விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. போன பொங்கலுக்கு எங்க சின்னம்மா கூட கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல, பட்னி. அடிக்கடி நீ கோவப்படுற, அதுதான் கூடாது. நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த வசந்தா கூட அப்படித்தான். வசந்தா கோவக்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜாட மாடையா அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள மூஞ்சிய பாரு. உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி. ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பார்த்திருக்கு, புடிச்சு போச்சு. முறையா வீடு தேடி வந்துட்டேன். ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி? இந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாரு. அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும்? என்னடி சொல்ற? நான் வேலை செஞ்ச கம்பெனில இவர் ஏற்கனவே மேனேஜரா இருந்திருக்காரு. மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. பூர்வீகம் கேட்டதுக்கு பூசி முழுகினியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? இன்னும் இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாரையோ திட்டிட்டு போறாங்க, அதுக்காக நீங்க ஏன் அழவீங்க? நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தாரே செய்யும். பெத்தவ கண்ணீர் வடிக்கலாம், மத்தவங்க இவனுக்காக கண்கங்கிறதே பெரிய பாவம்மா. நானும் ஒரு தாய் தானே தம்பி. பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம். அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளேன்னு அவ பிரிய நினைச்சு நொந்துக்க. விட்டு தள்ளுங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஏமா செய்யறீங்க? பொங்கறதும் போடுறதும் மட்டும்தான் ஒப்பந்தமா இல்ல. குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உடம்புல. நான் ஒட்டி வாழணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, இந்த மாசம் என்னுடைய சம்பள பணம். என்ன தம்பி என்கிட்ட கொடுக்குற? பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேலும் விரும்புறதும் வெறுக்கிறதும் உங்க இஷ்டம். இது வரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு. பார்க்காமயே கிழிச்சு போட்டுட்டா எப்படி? அம்மா கிட்ட உள்ள கணக்கு பார்க்க கூடாது.